போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. வாங்கம்மா வாங்க, சிலிண்டர் வாங்க வாங்கம்மா. ஏடி என்னடி கொசு ஒருத்தையும் வர மாட்டேங்கிறாளுங்க. சிலிண்டர் வித்துருவோமா இன்னைக்குள்ள? ஏக்கா பொறுங்கக்கா, வருவாளுங்கக்கா எவ்வளவு. என்னடி மாரியம்மா வீட்ல இருக்கு என்ன குழம்பு வச்ச? அதை ஏன் கேட்குறீங்க? சிலிண்டர் வேறு தட்டுப்பாடுனால வீட்டில் ஒரு சமையலும் செய்ய முடியல. அந்த காலத்துல நாங்களாம் என்ன சிலிண்டர் வச்சு சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருந்தோம். விறகடுப்புல வச்சு வெந்து செத்து செத்து சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோண்டி. அது உங்கள் காலம் பாட்டி, இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிலிண்டர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது. இது என்னதுமா இது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துக்கிட்டு? பாட்டி, மொட்டை பாட்டி வாங்க, சிலிண்டர் வாங்கிட்டு போங்க. சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குங்க. நீங்கள் எங்கேருந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் அந்த பொம்பளைகளுக்கு இந்த பிரச்சனை தான். ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குதுன்னு அதை வாங்கிட்டு போவோன்னு நினைக்க மாட்டாங்க. எங்கேருந்து வந்துச்சு, ஏது இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கணக்கு போடுறத வேலை. இது என்னதுமா விற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏக்க கொஞ்சோண்டு சுண்டலும் கொண்டக்கல்லையும் விற்றுக்கிட்டு இருக்கோங்க்கா. உங்களுக்கு என்னக்கா வேணும்? கொண்டக்கல்லையும் சுண்டலும் இவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டு தான் அடைச்சி கொண்டு வந்து விற்பீங்களோ? ஏக்கா உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாக்கா? அதெல்லாம் உன் மூஞ்சியெல்லாம் நல்லா தான் தெரியுது எனக்கு. ஏக்கா மூஞ்சி தெரியுறது இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்காரை வர சொல்லுங்க. ஏன்னா சமைக்கிற ஆளுகளுக்கு தான் இது என்ன பொருள்னே தெரியும். நீங்கள் உங்களை பார்த்தா சமைக்காத ஆளு மாதிரி தான் தெரியுது. உங்கள் மூஞ்சிகளை பார்த்தாலும் தான் இதெல்லாம் விற்கிற மாதிரி தெரியல, ஏதோ திருடிட்டு போக வந்த மாதிரி இருக்கு. மாரிமாக்கா என்னது விற்றுக்கிட்டு இருக்காங்க? ஏதோ சிலிண்டருங்காக. இதெல்லாம் உண்மையாக பொய்யானே தெரியல. சிலிண்டரே ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி விற்காங்கன்னு தெரியலையே. சரி, எப்படி வீட்டுக்கு தேவைப்படதான் செய்யுது. நானே கேஸ் பதியணும்னு நினச்சேன். கேஸுக்காருக்கு ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேக்காங்க. சரி, இவங்ககிட்டே வாங்கிட்டு போயிடுவோம். இந்த எருமாடி எதுக்குமா தள்ளிக்கிட்டு முன்னாடி வரா? ஏக்கா எனக்கு ஒரு சிலிண்டர் வேணும்க்கா. எவ்வளோக்கா? என்ன விலை இது? ஏக்கா இந்த பாருங்க, இந்த மற்ற இடத்துல விற்கிற மாதிரி இந்த கம்பெனியில் வாங்குற மாதிரிலாம் நம்ம இதிலலாம் கூட விலையே இருக்காது. எல்லாமே குறைஞ்ச விலை தான். ஒரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாக்கா. அந்த உங்கள் கைக்கிட்ட ஒரு சிலிண்டர் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுனா 1,00,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மிக்கா. ஏம்மா, நான் என் வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் வாங்க தான் கேட்டேன். சிலிண்டர் கம்பெனி நடத்துறது கேட்கல. என்னது 1 லட்சமா? இதெல்லாம் நல்ல பிஸ்னஸாக இருக்கே. இதெல்லாம் எப்படி என் கண்ணுக்கு சிக்காமல் விட்டுச்சு? இப்படி தெரிஞ்சிருந்தா எப்போவோ நானும் இந்த விலை கம்மியாக விற்கிற நேரம் 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு இன்னும் 1 லட்சம் விற்றாலும் நேரம் வீடு பங்களா காரு எல்லாம் செட்டில் ஆகிருப்பேனே. இந்த விவரம் தெரியாமல் போச்சு. ஏக்கா இங்கே பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோங்க்கா. நாளைக்கெல்லாம் நீங்கள் கேட்டால் கூட கிடைக்காதுக்கா. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்ச ரூபாய்க்கு போயிருங்க்கா. என்னது 3 லட்சம் 4 லட்சமா? என்ன லட்சக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. யார்ட்டையாவது 4 லட்சம் 5 லட்சம் கடனை வாங்க வேண்டியதா? கடனை வாங்கி இவ்வளோட்டு ஒரு 4 சிலிண்டர் இன்றைக்கி வாங்கி வச்சாலும் நாளைக்கு 3 லட்சத்துக்கு விற்றாலும் 2 லட்ச ரூபா லாபம் தானே நமக்கு. ஆமாம், இந்த கிழவி கண்ணத்தை உரசணும் தான் எனக்கு ஆசை. இந்த கிழவி உண்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 15 லட்ச ரூபா கடனா எனக்கு கூட. நான் ஒரு 2-3 நாளில் திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன். வட்டி கூட ஒரு லட்ச ரூபா சேர்த்து கூட நான் தந்துடுறேன். ஏடி போன வாரம் வாங்கிட்டு போனியே மிளகாத்தூள் டப்பா, அந்த டப்பா வந்து திருப்பி கொடுத்தியாடி? இவருக்கு 10 லட்சம் வேணும். 10 லட்சம் போடியாங்கட்டு. ஏக்கா மாறிக்கா, ரொம்ப வேண்டாங்க்கா. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இருந்தால் கொடுங்கக்கா. நான் திருப்ப கொடுத்துட்றேன்க்கா ஒரு 4-5 நாளில். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்க மாதிரிலாம் பேசுகிறேன். நான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு என் புருஷன்ட்ட பிச்செல்லாம் எடுத்துக்கிருக்கேன். ஏமா பொம்பளைங்களா, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு சிலிண்டர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும். ஏம்மா 2000 ரூபாலாம் நீ ஸ்கூலுக்கு போனில்ல பைய தூக்கிட்டு, அந்த காலம். இது வந்து இப்போ 50,000 ரூபா ஒரு சிலிண்டரோட விலை. இவன் கைக்கிட்ட இருக்கிறது 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? என் புருஷன் 2 கிட்னியை விற்றா கூட 1 லட்ச ரூபாய்க்கு எவனும் வாங்க மாட்டானே. ஏக்கா வீட்டுக்கு போங்கக்கா. எப்படி பீரோவில் நிறைய கட்டுக்கட்டாக காசு வச்சுருப்பீங்க. 2 கட்டை எடுத்துகிட்டு வாங்க, ஓடுங்க. ஐயோ நல்ல பிஸ்னஸாக இருக்கே, விட மனசே வரலையே. என்ன செய்யன்னு தெரியலையே. ஏக்கா நல்லா யோசிங்கக்கா. யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். மாரியம்மா, வீட்டில் குழம்பு வைக்கணும். இங்கே நின்று என்னத்தை வேடிக்கை பார்த்துக்கிருக்க? ஐயோ மாரியாக்கா, உங்கள் வீட்டுக்காரர் பார்த்தானே தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா. இப்போ எனக்கு ஏண்டி என் வீட்டுக்காரர் போகிற நேரம் வர நேரம்லாம் அத்தனை வருஷம் செஞ்சுக்கிறப்ப இப்போ என்ன திடீர்னு சந்தோஷமாக இருக்குங்க? ஏக்கா மாரியாக்கா, நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பேனா? ஏடி நீ என்கிட்ட ஹெல்ப் மட்டும்தான் நீ கேட்டுக்கிருக்க. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏக்கா பொடி கொடுங்க, மஞ்சள் பொடி வத்தப்பொடி குழம்பு பொடின்ட்டுக்கிட்டு இருப்பேன். ஏக்கா மாரியக்கா, அதெல்லாம் நம்ம குழம்பு பொடி வத்தப்பொடி இதெல்லாம் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறக்கா. அதெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே கடை போட்டிருக்காளுங்க. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தான் இன்றைக்கி சொல்கிறாளுங்க. நாளைக்கு ரேட்டு வந்து 2 லட்சம் 3 லட்சம் போகுங்காங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம விற்றோன்னா 2 லட்சம் 3 லட்சம் நமக்கு லாபம் தானக்கா. அந்த பிஸ்னஸ் ஏன் நம்ம பார்க்கக்கூடாது?
இங்கே ஒரு மாதிரி எவ்வளவு என்னத்தையாவது சொல்லிக்கிருக்கான்னு என்னத்தையாவது கேட்டுக்கிருக்காத. நம்மகிட்டலாம் காசும் இல்லை ஒன்றும் இல்லை. வா, நான் உனக்குள்ள 2 விறகு கூட பொறுக்கி தரேன். குச்சியை பொறுத்து 2 சோறாக்கு. ஏக்கா மாரியக்கா, நான் ஒரு ஐடியா யோசிச்சிட்டேங்க்கா. காசை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா. என்னடி யோசிச்சு வச்சுருக்க? ஏக்கா மாரியக்கா, நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். என் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமாக இருக்கார். அவருக்கு கிட்னி இருக்குமா இல்லையானே எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்கார் குண்டுன்னு தானே இருக்கார். கிட்னி இருக்கும், 2 கிட்னி. அதை எடுத்து விற்றுருவோமாக்கா? விற்றுனா பல லட்சம் போகும்க்கா. கிட்னியை விற்க போறீங்களா? மாரிக்கா, அப்போ இவளுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துருங்க, எனக்கு ஒரு கிட்னியை கொடுத்துருங்கக்கா. நானும் விற்றுட்டு லாபத்தை சம்பாதிச்சுட்டு திரும்ப கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா கூட நீங்கள் திரும்ப புது கிட்னி வாங்கி உங்கள் வீட்டுக்காருக்கு வச்சுக்கோங்க. ஏண்டி, என் வீட்டுக்காரை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நான் அந்த பக்கம் வந்ததே தப்பு தான். கொஞ்ச நேரம் விட்டு நீயே மனசு மாதிரி என் கிட்னி 2 வித்துருவ போலையே. நான் வீட்டுக்கு போறேம்மா, எனக்கு சோறு வேண்டாம், குழம்பு வேண்டாம். இந்த பொம்பளை பக்கத்தில் வரவே கூடாது. ஆளுகளை அப்படியே கண்டம் பண்ணிடுவாங்க. எனக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது கோவமாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தோணுது, பேசாமல் கிட்னி, ஹார்ட்டு, குடல் எல்லாத்தையும் விற்றுட்டோன்னா கூட கேஸ் சிலிண்டர் வாங்கிடலாம் போலயே. இங்கே ஒரு ஒத்தரோசா, கிட்னியை விற்றா கூட எப்படியோ ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அவ்வளோதான் போகும். வீட்டுக்கார நைஸாக பேசி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துரு. அவருக்கு ஹார்ட் எடுத்துரும். ஹார்ட்டை விற்று வச்சுக்கோயேன், எப்படி ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு போகும். ஆமாம், இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது. என் வீட்டுக்காரை கூப்பிட்டு வரேன். ஹார்ட்டை எடுக்கிறோம், விற்கிறோம், சிலிண்டர் வாங்குகிறோம், நாளைக்கு கோடீஸ்வரி ஆகுறோம். இழிச்சக்கா, நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டுமோ? 10 லட்ச ரூபான்னு சொன்னால் கூட எல்லாரும் வாங்கியிருப்பாளுங்க போலையே. நோட்டீஸ் தான் ஒட்டணும். வீட்டில் உள்ள அனைத்து கணவன்மார்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. உங்கள் உடல் உறுப்புகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்கள் மனைவி இதயம், நுரையீரல், கிட்னி எல்லாத்தையும் விற்றுட்டு சிலிண்டர் வாங்கி எரிச்சிருவாங்க.